உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2025, தமிழுக்கு மாசி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் மார்ச் மாதம் 9ஆம் தேதி 2025 மாசி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை இப்பொழுது காண இருக்கின்றோம். இந்த வாரத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு கிரகம் 4ஆம் தேதி வக்ரமாகின்றது. அவர் அசுர குரு என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரன் வக்ரமாகின்றார். சுக்கிரன் உச்ச பலத்திலே வக்ரமாகின்றார். இதனால் பலருக்கு அதிவிரைவான ஒரு நல்ல செயல்களும் நடக்க இருக்கின்றது. சிலருக்கு அதிவிரைவான வீண் செலவுகளும் ஏற்பட காத்திருக்கின்றது. குறிப்பாக திரைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு, கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு, இப்படி முக்கியமாக பல விஷயங்களிலே ஒரு ஆடம்பரம் சார்ந்த விஷயங்களிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நிறைய நடக்க காத்திருக்கின்றது. அதனால் இந்த வார நிகழ்வை கண்டிப்பாக காண வேண்டும். கொடுக்கப்படுகின்ற ஒரு குறிப்புகளை கவனமாக குறித்து வைத்துக்கொண்டு அதன்படி நடந்தால் நிச்சயமாக அனைத்தும் நன்மையாக மாறும் என்பதை கூறி இப்பொழுது ராசி பலன்களை காணலாம். பாருங்கள். மீனராசிக்கு இப்பொழுது நாம் ராசி பலன்களை காண இருக்கின்றோம். மீனராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான், உங்கள் ராசிநாதன், இப்பொழுது நல்ல நிலையிலே, நல்ல நட்சத்திர காலிலே அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பது என்பது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான விஷயம். ஆனால் நீ நினைத்த காரியங்களை எல்லாம் இப்பொழுது செய்து முடித்து விடக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதே போல உங்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலியமாக, நண்பர்களின் மூலியமாக, உங்களை இல்லற துணை மூலியமாக நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக அந்த மீனராசிக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற இளம் வயதை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு இப்பொழுது திருமண யோகம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணங்கள் இப்பொழுது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதேபோல இந்த மீனராசிக்கு 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருந்து கொண்டிருப்பதால் பல காலங்களாக குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் என்பது இப்பொழுது ஒரு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு கட்டாயத்திலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் இந்த நேரங்களிலே உங்களுக்கு கண்டிப்பாக தெய்வத்துடைய அனுக்கிரகத்தால் குழந்தை கிடைக்கும். தைரியமாக நீங்கள் குடும்பத்தை நடத்துங்கள். கண்டிப்பாக உங்களது எதிர்கால சந்ததியை நீங்கள் காணலாம். அதே போல எண்ணமும் சிந்தனையும் இப்பொழுது உங்களுக்கு ஒரு நன்மையையும் லாபத்தையும் நோக்கியே இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு வெற்றியை நோக்கியே இருந்து கொண்டிருக்கிறது. உங்கள் பயணம் என்பது வெற்றி பெற வேண்டும் என்பதிலே வைராக்கியமாக இருக்கின்றது. எந்த விதத்தில் நாம் தோற்றுவிடக்கூடாது, நாம் அதிலிருந்து நாம் வெற்றியை பெற வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றீர்கள். கண்டிப்பாக உங்கள் எண்ணத்திற்கு தகுந்தாற்போல் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். எந்த விதத்திலும் இந்த வாரத்திலே உங்களுக்கு தோல்வியோ, உங்களுக்கு கீழே செல்லக்கூடிய ஒரு வாய்ப்போ கிடையாது. அதனால் நிச்சயமாக இந்த மீன ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான நேரம். வெளிநாடு சென்று நாம் வெளிநாட்டிலே தொழில் செய்ய வேண்டும் என்று பலர் இப்பொழுது விண்ணப்பித்திருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது விண்ணப்பங்கள் வேலைவாய்ப்பாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. காரணம் 12ஆம் வீட்டுக்கு அதிபதி தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக நீங்கள் வெளிநாடு செல்வீர்கள், தொழில் செய்வீர்கள். அதுவும் இந்த நேரத்திலே செல்லக்கூடிய இந்த மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் அங்கே சென்று நல்ல பணி கிடைக்கும். ஏதேனும் ஒரு தேவையில்லாத பணியில் சென்று அமர்ந்து மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. அதனால் இப்பொழுது உங்களுக்கு நல்ல நேரம், அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்கள், இந்த மீனராசி சேர்ந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான அதிர்ஷ்டமான நேரம். உங்களுக்கு தெய்வ துணை இருக்கின்றது. நீங்கள் வெளியிலே இருந்தாலும் கூட உங்கள் சந்ததிகள் எல்லாம் வெளிநாட்டிலே பிறந்து வளர்ந்து அங்கே வாழ்ந்து வந்தாலும் கூட உங்கள் குலதெய்வம் இங்கே இருக்கின்றது. அந்த குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு எப்பொழுதுமே இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கின்றது. காரணம், குலதெய்வத்தினுடைய 9ஆம் வீடு உங்களுக்கு குரு பார்வையில் நிறைந்திருக்கின்றது. தெய்வ கடாட்சமாக உங்களது 9ஆம் வீடு இருக்கின்றது. ஒரு வெளிச்சமான சூழ்நிலையில இருண்டு கிடந்த வீடு வெளிச்சமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நிச்சயமாக அந்த அனுகிரகம் என்பது, அந்த ஒளி என்பது உங்களுக்கும் உங்கள் இல்லத்திற்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் கிடைத்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் அனைவருமே நிம்மதியான ஒரு நிலைக்கு நீங்கள் மாறப்போகின்றீர்கள், மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். அதே போல உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் ஏற்பாடுகளையும் தாராளம் செய்யலாம். வீடுகள் வாங்குவதற்கு முயற்சிகள் எடுக்கலாம்.
இப்படி அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு கிரகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது. பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மாணவ மாணவிகள் கல்வியிலே உயர்ந்த நிலையிலே ஒரு நல்ல மதிப்பெண்ணை பெற்று அடையப் போகிறீர்கள். தைரியமாக நீங்கள் இருங்கள். அதே போல நன்றாக படிக்க வேண்டும். கவனம் தேவை. நாம் முயற்சி எடுத்தால் மட்டுமே நன்மை கிடைக்கும். படிக்காமலே நீங்கள் உயர்ந்து விட வேண்டும் என்று நினைத்தால் முடியாது. நேரம் நன்றாக இருந்தால் நாமும் முயற்சியை கொஞ்சம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு நல்ல நேரம் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். சொத்துக்கள் வாங்குவதற்கு நல்ல நேரம் அனைவருமே நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம். தொழில் ரீதியாக தொழில் சார்ந்து இப்பொழுது முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். காரணம், நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய அனைத்து தொழில் ரீதியான விஷயங்கள் உடனடியாக நடந்து முடிந்துவிடும். செவ்வாயுடைய பார்வை குரு அனுகிரகத்தால் பார்க்கின்றார். அதனால் நீங்கள் நல்லதை மட்டுமே நீங்கள் தொழிலுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஏற்பாட்டில் இருப்பீர்கள். நல்லதை மட்டும் செய்வீர்கள். தேவையில்லாத விஷயங்கள் தலையிட மாட்டீர்கள். இப்படி பல வகையிலே நீங்கள் புத்திசாலித்தனமாக தொழில் ரீதியாக நீங்கள் நடந்து முன்னேறுவீர்கள். குறிப்பாக உணவுத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். அதே போல கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். நீதித்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். ஜவுளித்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். கடல் கடந்து சென்று வாணிபம் செய்யக்கூடிய நம்ம சொந்தங்கள் நல்ல வெற்றி கிடைக்கும். அதே உடல் உழைப்பாளிகள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, உடல் உழைப்பில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும். இடம் மாறுதல் உங்கள் விரும்பிய இடத்திற்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள் இப்பொழுது ஏற்கனவே மனம் நொந்து ஒதுங்கி இருந்தாலும் கூட மீண்டும் கை கொடுத்து உங்களை தூக்கி உங்களை அரவணைத்து சென்று உங்களை மீண்டும் கட்சி பணியிலே இணைத்து உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நீங்கள் பெறப்போகின்றீர்கள். இப்படி பல வகையிலே தொழில்துறையை சார்ந்தவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கின்றது. கலைத்துறையில் இருக்கின்ற நாடக நடிகர்கள் அல்லது சினிமா துறை நடிகர்கள் அல்லது நமது மேடையில் போட்டு கிராமங்களுக்கு சென்று நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் நடிகைகள், இவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு அற்புதமான நேரம். கலை நிகழ்ச்சிகள் செய்து பிழைப்பு நடத்தக்கூடிய எல்லா கலைஞர்களுக்கும் இது ஒரு அற்புதமான நேரம். அதே நேரத்திலே கலைகளுக்காக முதலீடு செய்யக்கூடிய முதலாளிகள், ஃபைனான்சியர்ஸ் எல்லாருமே இப்பொழுது நிறைய நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரங்களிலே பயன்படுத்துங்கள். அது நீண்ட நாட்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் விதைக்கின்ற விதை என்பது மரமாக மாறுமே ஒழிய கருகி செடியிலே கவிழ்ந்து விடாது. அதனால் நீங்கள் தாராளமாக முயற்சி எடுங்கள். தெய்வ துணை உங்களுக்கு துணையாக நிற்கின்றது. சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உற்ற துணையாக நிற்கின்றார்கள். அதே போல சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நல்ல நிலையிலே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கின்றார்கள். உங்கள் தாய் தந்தையர் உங்களுக்கு நல்ல நிலையிலே உதவிகரமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த நேரத்தை கைவிட்டு விடாமல் நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். உங்களுக்கு இப்பொழுது ஒரு அதிர்ஷ்ட எண் என்ன என்றால் 7ஆம் எண் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தந்து கொண்டிருக்கின்றது. அதே போல 3ஆம் எண்ணும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்தி வெற்றி பெறலாம். வணக்கம்.